சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான். ஸோ நம்ம நேத்தே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பத்தி பார்த்தோம். இது 1960 கையொப்பமானதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அதாவது பிரதானமா இந்த சிந்து நதி மற்றும் அதோடைய துணை நதிகள், ஒரு 5 துணை நதிகள், சிந்து நதி மற்றும் 5 துணை நதிகள் சொல்லிட்டு 6 நதிகளுடைய நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1960ஆம் ஆண்டு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமானது. 1960ஆம் ஆண்டு நம்ம இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் அவர்களுடைய முன்னிலையில தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமானது. இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பல்வேறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல்வேறு நிலைகள்ல உறவுகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணது கிடையாது. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகல்காம் பகுதியில் அட்டாக் நடந்துச்சு, பயங்கரவாத தாக்குதல். அந்த தாக்குதலை அடுத்து ஒரு 5 முக்கியமான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு முடிவாக இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருப்பாங்க, கால வரையறையின்றி நிறுத்தி வைப்பதாக. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட 1965 போர் நடந்திருக்கு, அடுத்து 1971 போர் நடந்திருக்கு, அடுத்து 1999 கார்கில் போர் நடந்திருக்கு. இந்த போர்ல எல்லாம் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கப்படலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சிந்து நதி மற்றும் அதோட துணை ஆறுகள் 5ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதாவது சிந்து நதி, அடுத்து சட்லஜ், ராவி, செனாப், நெக்ஸ்ட் ஜீலம், பீஸ், இந்த 6 நதிகளுடைய நீரை 2 நாடுகளும் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்த ஒப்பந்தம் கையொப்பமானது. இதுல கிழக்கே ஓடக்கூடிய ரவி, நெக்ஸ்ட் பீஸ், அடுத்து சட்லஜ் நதிகள், இந்த 3 நதிகளோட கட்டுப்பாட்டை இந்தியா பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் மீதமுள்ள 3 நதி இருக்கு இல்லையா, அதாவது சிந்து நதி, ஜீலம், அடுத்து செனாப், இந்த 3 நதிகளுடைய கட்டுப்பாட்டை பாகிஸ்தான் பெற்றிருக்கு. ஸோ இப்போ இந்தியானால கட்டுப்படுத்தக்கூடிய இந்த 3 நதிகள் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 நதிகள் மூலமாக இந்தியா வசம் 41 பில்லியன் கியூபிக் மீட்டர் நீரானது இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானால மேற்கே செல்லக்கூடிய ஜீலம், செனாப், அப்புறம் சிந்து நதி இருக்கு இல்லையா, இந்த நதிகள் மூலமாக 99 பில்லியன் கியூபிக் மீட்டருடைய தண்ணீருடைய கட்டுப்பாடு பாகிஸ்தான் வசம் இருக்கு. ஸோ அதாவது இந்தியாவோட ஒப்பிடும்போது பாகிஸ்தானுக்கு 2 மடங்கு கூடவே அந்த தண்ணீர் கிடைக்குது. இப்போ இந்த ஒப்பந்தத்தை இப்போ நிறுத்தி வைக்கிறதுனால பாகிஸ்தான் அதிகமா பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சிந்து நதி நீரை நம்பிதான் பாகிஸ்தான் நாட்டுல விவசாயம் அப்புறம் குடிநீர்ல 70% பூர்த்தி ஆகுது. இப்போ இதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா சுமார் 16 மில்லியன் சாகுபடி நிலத்துல 80% சிந்து நதி மூலமாக தான் தண்ணீர் கிடைக்குது அந்த நிலப்பகுதிகளுக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஸோ இது பாகிஸ்தான் மீதான மறைமுக போராக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிபுணர்களும் தெரிவிக்கிறாங்க.